பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயலம் திருச்சபையுடைய பைபிள் குவிஸ்க்கு உங்களை ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து எங்கள் சேனலில் இந்த பைபிள் குவிஸை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கடந்த வாரத்தில் எஸ்தர் புத்தகத்திலேருந்து நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, 25 கேள்விகள் கேட்டிருந்தோம். நிறைய பேர் நாங்கள் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில்களை அனுப்பிச்சி வச்சுருந்தீங்க. ஒரு பேப்பரில் எல்லா பதில்களையும் எழுதி ஃபோட்டோ எடுத்து மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. அனுப்பின ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் மனதார நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதில் முதலாவதாக அனுப்பிச்ச 3 பேருக்கு நாங்கள் பரிசுகள் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பரிசுகள் பெற்றது யார் அப்படின்னு இப்போ பார்ப்போம். 25 கேள்விகளுக்கு 25 சரியான பதில்களை அனுப்பிச்சு முதலாவதாக பரிசு பெறுறது சிஸ்டர் ராணி பிரசன்னா. வாழ்த்துக்கள் சிஸ்டர். அதே போல் 2வது இடத்துல வர்றது சிஸ்டர் சுகந்தி. அவங்களும் 25 கேள்விக்கு 25 சரியான பதில்களை அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ 3வதாக வர்றது சிஸ்டர் லிடியா எட்வின். அவங்க 25 கேள்விகளுக்கு 23 சரியான பதில்களை அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ உங்கள் மூவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் சிஸ்டர்ஸ். இதே போல் அனுப்பிச்சிருந்த மற்ற ஒவ்வொருவருக்கும் கூட நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் எங்களுடைய ஒவ்வொரு குவிஸையும் ஆக்டிவாக இதே போல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி கூட நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த வாரத்துக்குரிய குவிஸ். இந்த வாரம் நான் சொன்னது போல் நெகேமியா புத்தகத்திலேருந்து நான் கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெகேமியா புத்தகத்தில் 25 கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கேள்விகள் ஒவ்வொன்றையும் பாருங்கள், பதில் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்து சரியான பதில்களை கண்டுபிடிங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்களா? ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்து சரியான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லா பதில்களையும் ஒன்றா எழுதி நாங்கள் சொல்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நாங்கள் நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நாங்கள் போடுவோம். எல்லா கேள்விகளோட பதில்களும் அதுக்குண்டான பைபிள் ரெஃபரன்சஸும் நாங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நாளைக்கு போடுவோம். மறக்காமல் அதை சரி பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, இன்றைக்கி குவிஸு நெகமியாலேருந்து முடிஞ்சது. நான் அடுத்த வாரம் 1 சாமுவேல்லேருந்து கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 1 சாமுவேலில் 31 அதிகாரம் இருக்குது இல்லையா? அதனால் ஒரே நாள் கேட்காம 2 நாளாக பிரித்து கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். அதனால் வர்ற வாரம் 1 சாமுவேலில் முதல் 15 அதிகாரம் 1 to 15 வரைக்கும் கேள்விகள் கேட்கப்படும். அடுத்த வாரம் மீதி இருக்கிற 16லேருந்து 31 அதிகாரம் வரைக்கும் கேட்கப்படும். ஸோ வர்ற வாரம் 1 சாமுவேல் முதல் 15 அதிகாரத்துலேருந்து கேள்விகள் எடுத்து நான் வரப்போகிறேன். ஸோ உற்சாகமாக நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள். இந்த குவிஸில் வாரம் பங்கேற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ பங்கேற்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் மற்றும் ஒரு முறையாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.